எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து சிக்கன் வந்து கூட்டு செய்ய போகிறேன். ஏற்கனவே கிரேவி செஞ்சுருக்கேன் நான். இது வந்து அப்படியே தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் வைக்கணும். அதுக்கு தேவையான பொருள்: சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம், தேங்காய், கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு. சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து, ரெண்டு தக்காளி, தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன். இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே ரைஸை போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து இப்போ சிக்கனை போட்டுடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் போட்டுறணும். கறி கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதில் உள்ள தண்ணிலாம் வற்றணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கு. சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுத போட்டுடலாம். அரைச்ச மசாலா, மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, கொஞ்சம் மிளகாத்தூள், லாஸ்ட்டில் கொஞ்சமாக தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கிறேன். இந்த மல்லி இலையை இதில் போட்டுடலாம். சிக்கன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கலை, அரைச்சது மட்டும்தான் போட்டிருக்குறோம். அரைச்சி இந்த மாதிரி செஞ்சால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் பண்ணுங்கள். தேங்க்யூ.